வணக்கம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ முரட்டுக்காலை அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும். ஸோ அந்த முரட்டுக்காலை அப்படிங்கிற நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த மாதம் நான் கிட்டத்தட்ட ஒரு 11% நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நேரடியாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கப்படேன். சரி, முதல்ல நான் கேலண்டர் போகிறேன். ஸோ கேலண்டரில் வந்து பாருங்கள், இந்த வீடியோவை ரெக்கார்டிங் பண்ணும்போது அக்டோபர் 1 சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்னுடைய வழக்கம் போல் தான் நம்மளுடைய MT4 ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் முரட்டுக்காலைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். டெய்லி என்னுடைய ட்ரேடிங்கை நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் இல்லைங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நான் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை தான் அங்கே நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஆர்டரை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரேடிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, ஸோ அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து டுடேவில் இருக்குது. ஸோ 1/10 ஓகே 2025 நான் கஸ்டம் பீரியட் போகிறேன். கஸ்டம் பீரியடில் போயிட்டு செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நான் செட் பண்ணிவிட்டு நான் டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், $57 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். $500 அப்படிங்கிற என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு. லாட் சைஸ் வந்து பாருங்கள். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டை நான் பக்காவாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த $57 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11% கரெக்டுங்களா? சரி, இப்போ மணி மேனேஜ்மெண்ட்டை 0.05 தான் ஆக்சுவலாக நான் எல்லா ட்ரேடிங்குமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ 100 USDக்கு 0.01ன்னா 500 USDக்கு 0.05. சரி, ஓகே. அடுத்து ஆவரேஜிங்கோ இல்லை எட்ஜிங்கோ பண்ணியிருக்கிறேன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, வெவ்வேறு கரன்சி பேரில் நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்கேயாவது கண்டினியூஸாக ஒரே கரன்சி பேர் இருக்கா பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் தான் ஆவரேஜிங்கோ இல்லை எட்ஜிங் பண்ண தான் அர்த்தம். ஸோ எல்லாமே வேறு கரன்சி பேரில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம 22 கரன்சி பேரில் எங்கே முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதோ அங்கே நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். சிம்பிள். சரி, ஓகே. இந்த பை லிமிட்லாம் போட்டு நான் டெலீட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் இந்த பை லிமிட் போட்டு நான் டெலீட் பண்ண ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ண ட்ரேடிங்கு. ஆக்சுவலாக ஒரு 30 ட்ரேடிங் போல் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அது ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆக்சுவலாக ஒரே ப்ராஃபிட்டு இல்லை ஒரே லாஸாக நம்ம பண்ண மாட்டோம். பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ. $15 லாஸ் பண்ணியிருப்போம், $16 இல்லை $10 இல்லை $8 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் சொல்லலாம் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ். ஒன்ஸ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போட்டுவோம், டார்கெட் ஆர்டரும் போட்டுருவோம். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லை டார்கெட் ஹிட் ஆகணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கிறேன், டார்கெட்டும் போட்டிருக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ எந்த ஒரு ஆர்டராக வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேடிங்கே பண்ணுவோம். ஒரு சில ஆர்டர் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கடைசி இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கேன், டிபியும் போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இல்லை சென்ட்ரல் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுற பாருங்கள், எல்லாமே வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு தான் நம்ம ட்ரேடிங்கே பண்ணுவோம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ 11% நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் பர் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி. சரி, ஓகே. இப்போ இந்த மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இது சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு புரியும்ல. ஸோ டுடே நான் பண்ணுறேன் பாருங்கள். GBP CADல நம்மளுடைய முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சு. ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் பை லிமிட் ஆர்டர் போட்டேன். இங்கே இதுலேயும் வந்து பாருங்கள், நான் ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கேன், டார்கெட்டும் போட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய பை லிமிட்டு ட்ரிக்கர் ஆகலை, ஆனால் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு முதல்ல நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், டுடே 1/10/2025 முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்டு 1 கரன்சி பேர். கரெக்டுங்களா? இந்த கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு கரன்சி பேரில் இன்றைக்கி GBP CADல தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதே போல் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன் பாருங்கள், MT4ல் இதுதான். சரிங்களா? ஸோ இதுதான் அங்கே இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம MT4 ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகலாம். GBP CAD நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ GBP CADல என்ட்ரி பாயிண்ட் வந்து என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், 87,200. ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக என்னுடைய என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.87,211. 87,211. ஆனால் 87,200 அதாவது 11 பாயிண்ட் கீழே தள்ளி பை லிமிட்டில் போட்டேன். அந்த 211 பிரேக் பண்ணும்போது 200 பை லிமிட் போட்டேன். ஆனால் அது 200 வராமல் அப்படியே மேலே போய் என்னுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ டார்கெட் நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், 500 போட்டிருக்கேன். அப்போ 300 பாயிண்ட் நான் டார்கெட் வச்சுருக்கிறேன்.
டார்கெட்டு ரீச் பண்ணிடுச்சு. அதனால் இந்த ஆர்டரை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு ட்ரேடிங் நான் மிஸ் பண்ணது அப்படி தான். ஆக்சுவலாக என்ட்ரி பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது ஒரு 50 பாயிண்ட்டு இல்லை 30 பாயிண்ட்டு இல்லை பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 30% இல்லை 50% அதில் நான் பை லிமிட் போடுவேன். ஆனால் அது பை லிமிட்டை வந்து ட்ரிகர் பண்ணாமல் நேராக போய் டார்கெட்டை ரீச் பண்ணிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்னுடைய அந்த என்ட்ரி மிஸ் ஆகிடுது. டார்கெட்டை ரீச் பண்ணோடனே ஆக்சுவலாக நம்ம இன்கேஸ் நம்ம ஆர்டர் கரெக்டான ப்ரைஸில் போட்டிருந்தோம்னா நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோம்ல, அப்போ அந்த ஆர்டரை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட 30 ட்ரேடிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். 30ல் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்தாப்புல. ஸோ அது எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு 30 பாயிண்ட் இந்த பை லிமிட் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 50 பாயிண்ட் கீழே தள்ளி ஆக்சுவல் என்ட்ரிலேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே தள்ளி பை லிமிட்டில் பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நான் வாங்குறேன்னா எனக்கு ப்ராஃபிட் வரும்போது 50 பாயிண்ட் சேர்த்து வரும். இன்கேஸ் லாஸ் வரும்போது 50 பாயிண்ட் கம்மியாகி வரும். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து எதிர்பார்த்து தான் ஆக்சுவலாக நம்ம பை லிமிட்டை போடுறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பை லிமிட்டை ட்ரிகர் பண்ணாமல் நேராக போய் டார்கெட்டை ரீச் பண்ணுறாப்புல. ஸோ இப்படி தான் இந்த 30 ட்ரேடிங்கை நான் மிஸ் பண்ணேன். சரி, ஓகே, போனது போகட்டும். சரிங்களா? ஓவராலாக பார்க்கும்போது ஒரு $57 $500 வச்சு $57 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். 11% நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 11% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் தான். ஆக்சுவலாக என்னுடைய டார்கெட் வந்து ஒரு 30% மந்த்லி ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டு. பட் இந்த என்ட்ரி எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா, ட்ரிகர் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணியிருந்தேன். எல்லாமே மிஸ் பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த 30% மேலே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி, ஓகே, போனது போகட்டும். வந்தது வரைக்கும் நல்லது. கரெக்டுங்களா? இந்த 10% அப்படிங்கிறது 11% அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ரிட்டர்ன் என்னை பொறுத்த வரையில், ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன். கரெக்டுங்களா? சரிங்க நண்பர்களே. ஸோ நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.